அரசியலுக்கு வரணும்னா ஒரு சில தகுதிகள் வேணுங்க. தெரியுமே, என்னது? பொங்கல் வந்தா சேலை கொடுக்கணும், தலைவர்களுக்கு பிறந்தநாள் வந்தா பிரியாணி போடணும், ஆமா, வெயில் வந்தா மோர் தரணும், வேற சொல்லுங்க, தர்பூசணி பழம் தரணும், வெள்ளரிக்காய். ஆமாங்க, இதெல்லாம் பண்ணாதான் மக்களுக்கு பிடிக்குமா? அதெல்லாம் கிடையாதுங்க. வேற தங்கர் பச்சன் அவர்கள் வேற ஒண்ணு சொல்றாரு. ஏன் பலாப்பழம் பிரிச்சு எல்லாரும் கொடுக்க சொல்றாரா? நான் என்ன மாதிரி படம் எடுத்திருக்கேன், என்ன மாதிரி எழுத்து எழுதியிருக்கேன். தமிழ் இந்துல ஒரு ஆண்டு தொடர்ந்து 50 கட்டுரைகள் எழுதியிருக்கேன், அரசியல் கட்டுரைகள். அதை படிச்சுட்டு இந்த அரசியல்வாதிகளும் அரசியலுக்கு வாங்க, நான் சொல்லி தருவேன் உங்களுக்கு. சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம், அட்லி அவர்களை கூப்பிட்டு ஜவான் படம் எல்லாம் எடுத்திருக்கீங்க, நீங்க தான் சரியா இருப்பீங்க, வந்து எம்பி எலெக்ஷன் இல்லைங்கன்னு சொல்லலாமா? நண்பா 7 சொரதான் நண்பா. ஓட்டு கேட்க போனோம்னா ஃபார்மேட் இருக்கு நண்பா. சரி, ஃபார்மேட் புரியுது. என்ன ஃபார்மேட்? என்னது? தலைவர்கள் வரும்பொழுது என்ன பண்ணணும்? யாருக்கும் அப்படியே வணக்கம்லாம் சொல்லிட்டு சௌமியா அன்புமணி அவர்கள் எனக்கு ஓட்டு போடுங்க இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல, சதஸ்ய பண்ணா சாத்தி ஹூ और आपके आशीर्वाद लेना चाहती हूं. தலைவருக்கு எல்லா மொழியும் தெரியுது, பார்லிமெண்ட் அம்சா எல்லா லாங்குவேஜும் பேசுவாங்களே. ஓ, அந்த மாதிரிலாம் அதை புரிஞ்சுப்பாங்களா? ஒரு ஃபீல். இங்கிலீஷ்ல நல்லா பேசக்கூடியவங்க, ஹிந்தியில ரொம்ப நல்லா பேசக்கூடியவங்க. எம்பி கதிரானந்த் அவர்களும் வாக்கு கேட்டு போயிருக்கிறாரு அவர் தொகுதியில. அவங்க வந்து என்ன மாதிரி பேசுறாருன்னா மக்களை புகழ்ந்து பேசுறாருங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீ பார்த்தா படப்படான்னு அப்படியே மின்றீங்களா எல்லாரும்? என்ன சமாச்சாரம்? எல்லாம் பேரன்ல ஒளி போட்டு வந்துட்டீங்களா? என்னலாம் இதெல்லாம் எதனால நீங்க ஏன் பலப்பலன்னு இருக்கீங்க? ஏன் பலப்பலன்னு இருக்காங்க? அரசு கொடுக்குற 1000 ரூபாயில தான் அந்த அரசு, இந்த அரசு, திமுக அரசு. யாரோ மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா? கரெக்டா வருதா? உண்மையா? என்ன தலைவர் அவர்கள் கொடுக்குற மாசம் 1000 ரூபாய் வருதா? எத்தனை பேர் வாங்குறீங்க? கை தூக்க பார்க்கலாம். இவ்வளவு பேரா வாங்குறீங்க? அவருக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா யார்கிட்டங்க போய் சொல்லுவாரு? கட்சியில பொதுச் செயலாளர் இருக்காரு இல்லையா, அவர் அவங்க அப்பா தானே துரைமுருகன் அவர்கள், அவர்கிட்ட சொல்ல வேண்டியதா? எங்க இந்த படம் வந்து ஒரு தலைவருக்கும் மக்களுக்கும் உடைய பாச போராட்டம். இப்ப நான் என்ன சொல்லணும்? யார்கிட்ட சொல்லுவேன்? உங்ககிட்ட தான் நான் வருவேன். அப்படி தூங்கும் பொழுதெல்லாம் தொகுதி பேர் தான் ஞாபகத்துல வருது. எல்லாரும் யாராவது அடிச்சுட்டான் ஓடி போய் அவன் சொந்த ஊர்ல சொந்தக்காரங்க வீட்டுல போவான். எனக்கு யாரையும் தெரியாது. எங்க அப்பா என்ன சொல்லி வளர்த்ததெல்லாம் காங்குப்பம் தான். நைட்டு தூங்கும் போதெல்லாம் அவர் சொந்த ஊர் நினைப்பாவே இருக்கு. ஏன் என்னாச்சு? சொந்த ஊர்ல அதான் நினைப்பு இருக்கு. என்னால பேச முடியல, உணர்ச்சி வசப்படுறேன். இந்த காங்குப்பம் எனக்கு உயிருக்கு மேல. எனக்கு இதுதான் அடையாளம். எங்க அப்பாவுக்கு எந்த பூமி அடையாளம் கொடுத்ததோ அதுதான் என்னோட அடையாளமும் கூட. இந்த அடையாளத்தை என்னைக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதிமுக ஜெட்டு வேகத்துல போதாமே. ஏங்க ஒருங்கிணைப்பாளர்ல இருந்து பொதுச் செயலாளரா மாத்திருக்காங்களே, அதனாலயா? திருச்சியில ஜெட்டு வேகத்துல போயிட்டு இருக்கு. திருச்சி வேட்பாளர் ஜெட்டு வேகத்துல போயிட்டு இருக்காருன்னு எல்லா பக்கத்தும் செய்தி. திருச்சியில விஜயபாஸ்கர் அவர்கள் வேட்பாளரை அறிமுகப்படுத்தி பேசும்போது தான் சொன்னாரு அதிமுக ஜெட்டு வேகத்துல போகுது. ஓ, திருச்சியா? ஜெட்டு வேகத்துல போதா இல்ல டிப்பர் வேகத்துல போதா? ஜெட்டு வேகத்துல தான் போகுது. ஜெட்டு அவ்வளவு ஃபாஸ்டா போகுது. பிரச்சாரத்துல மட்டுமல்ல, செயல் வீரர் கூட்டத்துல ஜெட்டு வேகம். இப்ப பிரச்சாரத்துல ஸ்ரீரங்கத்துல முதலாக துவங்கி ஜெட்டு வேகம். இன்னும் இங்கே உங்களை நம்பி இந்த ஸ்ரீரங்கம் பகுதியினுடைய பொறுப்பாளர்கள் ஜெட்டு வேகம். 1980s வாக்கு கேட்க போகும்போது ஒரு ஃபார்மேட் இருக்கும். என்ன ஃபார்மேட்? பாம்பை மிதிப்பாரு, கழுக புடிப்பாரு, கப்பலை நிறுத்துவாரு கையில. அந்த மாதிரி இல்லங்க, எம்பி எலெக்ஷன்ல நிக்கிறாங்கன்னா எம்பி ஆகி பார்லிமெண்ட்ல மக்களுக்கு தேவையான வாங்கி கொடுத்தா போதாதா? அதுதாங்க சொல்றாரு. உங்களை தாங்கியும் பிடிப்பார், ஓங்கியும் குரல் கொடுப்பார், ஓடுகின்ற பாம்பையும் மிதிப்பார். பாஜக வேட்பாளர் தமிழிசை அவர்கள் இருக்காங்க இல்லையா? ஏங்க அவங்க தென் சென்னையா இல்ல மத்திய சென்னையா? ஆல்ரெடி அதிமுக ஜெயவர்தன் அவர்களுக்கும் பாஜக தமிழிசை அவர்களுக்கும் பழைய கூட்டணி பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் நீங்க இந்த மாதிரிலாம் கேட்டா எப்படி? அவங்க வந்து தென் சென்னை தான். ஒரு மாற்றம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அதனால திமுக அதிமுக நாங்க தான் போட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு தெரியவில்லை, ஒரு தேசிய சக்தி அவர்களை மீறி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தேர்தல் முடிவுகள் தான் காண்பிக்கும். எனக்கு எப்படியாச்சும் ஓட்டு போடுங்க, நாங்க என்னெல்லாம் பண்ணிருக்கோம் தெரியுமா? முக்கியமா கவர்னர் பதவி ரிசைன் பண்ணி வந்திருக்கோம் தெரியுமா? இதெல்லாம் அவங்களே சொன்னா பரவாயில்லைங்க, ஆள் வச்சு சொன்னா எப்படி இருக்கும்? ஆள் வச்சு எல்லாம் சொல்லல. ஆள் வச்சு சொல்லல. நிச்சயமா வருவீங்க. 2 கவர்னர் போஸ்ட்ல ரிசைன் பண்ணிட்டு வந்தீங்க. அப்ப உங்களுடைய ஓவர் கான்ஃபிடன்ஸ் சொல்லல, ஓட்டு கேட்டு வராங்க மக்கள் கிட்ட. நான் தெருவுல நிப்பங்க, என்னைக்கும் நான் தெருவுல தான் இருப்பேன், என்னைக்கும் நான் ஸ்ட்ரீட்ல தான் இருப்பேன், நான் தெருவுல நிப்பங்க அப்படின்றாங்க. இது தெருவுல நிக்கிறாங்களா? மக்கள் நல்லது பண்றதுக்கு. ஓ, மக்களோட மக்களா தெருவுல வீதியில நிக்கிறாங்க. தெருவுலயா நான் நிப்பேன் அப்படின்னு வந்து பேசிருக்காங்க வாக்கு கேட்கும் பொழுது. என்னைக்கும் நான் தெருவுல தான் இருப்பேன், என்னைக்கும் நான் ஸ்ட்ரீட்ல தான் இருப்பேன், என்னைக்கும் நான் மக்களோட தான் இருப்பேன். ஒரு சின்ன அனுபவத்தை சொல்றேன். வீட்டுக்குள்ளே இருந்துராதுங்க. உடனே அந்த அம்மா ஓடி வந்து, அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களா இருந்தா ராஜ்பவனுக்குள்ளே இருந்திருப்பாங்களே, அவங்க ஏன் ராஜ்பவனை விட்டு வந்தாங்க? நம்மளுக்காக தானே வந்தாங்க. இது நான் சொல்லல,
பொதுமக்கள் சொன்னாங்க. வெயில் அடிக்குதே மேடம் அப்படின்னும் போது சூரியனை சமாளிக்கிறதே ஒரே வேலையா இருக்குங்க. நிறுத்தி நிதானமா சொல்லுங்க. வெயில் அடிக்குதே மேடம், சூரியனை சமாளிக்கிறது தானே நம்ம வேலையே. அடடா ஆச்சரியக்குறி, கவிதைங்க அது. சூரியனை சமாளிக்கிறது தான் இப்ப எங்க வேலையே. ஸோ இன்னைக்கு கிச்சன் கேபினெட் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறோம். இந்த விஷயம் விடைபெறுவது நாளும் கூட அசைவா. நான் உங்க பிரியா. ஹே டண்டனக்கா, ஹே டண்டனக்கா, ஹே டண்டனக்கா, டண்டனக்கா, டண்டனக்கா. Kitchen cabinet.